ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஆம் அப்துல் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். நாம் இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றே விலாக்லாம் ஷூட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒன்று ஃபைட்ரு ஃபிஷ்ஷும், இன்னொன்று மாலிக்கும். அவங்களுக்கு சரி ஃபுட் போட்டுடலாமேன்னு ஃபுட் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கேப்ப சேமியா தான். பிள்ளைங்களும் நானுமே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு லன்ச்சும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். பிள்ளைங்களுமே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சரி நம்ம வீட்டெல்லாம் தூத்து தொடச்சி அதுக்கப்புறம் வீட்டில் துணியும் நிறைய சேர்ந்து இருந்துச்சு. அதையும் வாஷ் பண்ணி நான் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருந்தோம்னா பிள்ளைங்க கூட தான் டைம் பாஸ் பண்ணுவோம். அவங்க ஸ்கூல் போகிற டைமில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு வேலையும் கண்டினியூ ஆகும். அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொத்தமல்லி பொடியும் மிளத்த பொடியும் காலியாகி இருந்துச்சு. அக்கா பாவூர் சத்திரம் போயிருந்தாங்க. அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி மச்சியில் போய் நம்ம காய வச்சிடலான்னு காய வைக்கலான்னு போனேன். வெயில் நல்லா அடிச்சிச்சு. ஆனால் மேலே பார்க்கும்போது தான் சரியான காற்று. வெயில் அடிக்கும்போது நான் ஒரு காட்டன் சேரீ எடுத்து அதில் தான் நான் மிளத்தனையும் கொத்தமல்லியுமே காய வைப்பேன். ஆனால் அவ்வளோ காற்று அடித்ததுனால நம்ம அதில் காய போட்டோம்னா அவ்வளோ காற்றுல அள்ளிட்டு போயிடும்னு 3 பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தேன். முளத்தல் நிறையா இருந்ததுனால 2 பாத்திரத்தில் தட்டிக்கிட்டேன். 1 கிலோ முளத்தலும் 1 கிலோ கொத்தமல்லியும் 100 சீரகமும் வாங்கிட்டு வந்துருந்துச்சு அக்கா. 1 கிலோ கொத்தமல்லியோட 100 சீரகமும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி திரித்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு எந்த குழம்புக்குனாலும் இந்த ஒரு பொடி போதும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாருக்கு சீரகத்தூள் இல்லாட்டா இதில் கூட 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம ஊதுபத்தி பற்றி பொருத்தி வைப்பேன். வாரம் வெள்ளிக்கிழமைனாலே இந்த வேலை அப்படி கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பிள்ளை பொண்ணு பக்கத்தில் படிக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்தேன். மணியும் 2 ஆகிட்டு. சரி தொழுதுருவோமேன்னு தொழுதுட்டு தஸ்பமணி தான் ஒதுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிள்ளைங்களுமே ஈவினிங் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சரி டீ போட்டு கொடுத்துருவோம். பிள்ளைங்க மதரசா கிளம்பி போயிடுவாங்கன்னு நான் டீ போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க டியூஷனுமே கிளம்பி போயிட்டாங்க. சரி நைட்டு பிள்ளைங்களுக்கு டின்னருக்கு இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நான் சிக்கன் குழம்புக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள், உப்புத்தூள் சேர்த்து கழுவி வச்சுட்டு இந்த டைமில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு பாக்கெட் சிந்து பொடி. சிக்கனுக்கெலாம் சிக்கன் 65க்கு விரைய வைப்போம்ல, அந்த சிந்து பொடி போட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் கோழி நல்லா வேகட்டும்னு வேக விட்டுட்டேன். இந்த சைட்லேயுமே தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இடியாப்பத்துக்கு. சிக்கனுமே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காவை ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா மையாக அரைச்சி இந்த டைமில் நான் சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான தண்ணியும் இந்த டைமில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம சிந்து பொடி போடுறதுனால உரப்பு கூடிடுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் 1 ஸ்பூன் தான் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் போட்டேன். கடையில் வாங்கின மிளத்த பொடி போட்டிங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும். வீட்டில் அரைச்சதுனால உரப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. அதான் 1 டீஸ்பூன் போட்டேன். சிந்து பொடி 1 பாக்கெட்டையுமே போட்டுருங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு காணாதுன்னு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். இந்த டைம் நான் இடியாப்பமும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உப்பு சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியும் சேர்த்து இடியாப்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிடலான்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இந்த சைடுமே நல்லா தேங்காய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு
பார்த்தேன் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு வந்து இடியாப்பமும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நான் தொட்டு பார்த்தேன் கையில் ஒட்டலை. அதனால் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலான்னு மாற்றிக்கிட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் உப்பு போடும்போது தண்ணி ஊற்றும்போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து இது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பஞ்சு போல் வரும். அதுக்கப்புறம் என் பொண்ணுமே வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க சரி நான் எடுத்து வைக்கமான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க என் பொண்ணு. பையனுமே சொன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள சொல்லணும். ஆனால் இவங்க வந்து பார்த்த ஒன்றுமே செஞ்சுருவாங்க. சரி எல்லாமே தட்டு தண்ணியுமே எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. பையன் வந்து தொலை போயிருந்தான். அவன் வர லேட் ஆகிட்டு. அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னிச்சு. இடியாப்பமே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. சரி அவங்க நானே ஊற்றி நானே சாப்பிட்டு பார்க்கேம்மா எப்படி இருக்குன்னு நானே சொல்லுதேன்னு அவங்களே ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே வந்து சொன்னாங்க, "எம்மா சூப்பர்மா நல்லா இருந்துச்சு. வீடியோக்காக நான் சொல்லலம்மா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது" அப்படின்னு என் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என் மவ வந்து சொன்னிச்சு. சரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோகானு நம்ம பார்த்தது நம்ம பிள்ளைங்களுக்காக தான். பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய சர்டிஃபிகேட் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையனுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தொலை போயிருந்தாங்க. அவங்க வரலை. பொண்ணு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விளாக். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். இந்த விளாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.